ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வாழுகிற இந்த உலகத்தில் அடிப்படை தேவை பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் நம்மளை வெளி உலகத்துக்கு காட்டும். பணம் இல்லை அப்படின்னா யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சவங்களும் தெரியாத மாதிரி போயிடுவாங்க இல்லையா? அதனால் நாம் பணத்தை தேடி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பேரண்ட்ஸுமே பிள்ளைங்களுக்காக நிறைய சேர்த்து வைக்கணும், நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் பார்த்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தந்தை மகனுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தையே உண்டாக்கி வச்சுருக்காரு. ஆனால் அந்த மகன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு திரியிறான். அந்த மகனை எப்படி அவர் திருத்தி நல்வழிப்படுத்துகிறாருன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்காக அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி வச்சுருக்காரு. பல கம்பெனிகள், பலவிதமான பிஸ்னஸ்கள், இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மகன் பார்த்தீங்கன்னாக்க அப்பா தான் சம்பாதிக்காரு, நமக்கு எதுக்குன்னு சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊர் சுற்றிக்கிட்டு தெரியுறான். இந்த தந்தை ரொம்பவே கவலைப்படுறாரு. இப்படியே இவன் இருந்தானா நமக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸையெல்லாம் யார் பார்த்துக்கிடுவாங்க, கொஞ்சம் கூட இவன் பொறுப்படுத்துக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் தன்னுடைய ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் கொண்டு விடுறாரு. ஒரு 6 மாதத்துக்கு என் பிள்ளை இங்கே இருந்து வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவரோட ஃப்ரெண்டு அந்த பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து அங்கே வச்சுருக்காரு. ஆனால் இந்த பையன் அங்கேயும் வேலை பார்க்கலை. அவரும் கண்டுக்கலை. அவரோட ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டோட பையன், அதனால் நம்ம இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், இவங்கிட்ட போய் நம்ம எப்படி வேலை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவரும் கண்டுக்காமல் வச்சு ஒரு 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு தங்க நாணயம் கொடுத்து அந்த பையன் கையில் அனுப்பி விடுறாரு வீட்டுக்கு. இந்த பையன் கொண்டு தன்னுடைய தந்தைக்கிட்ட கொடுக்குறான். அவன் கொண்டு வந்த தங்க நாணயத்தை அவர் அதை வாங்கிட்டு தூக்கி தூரமாக விட்டு எறிகிறாரு. அவர் விட்டு எறிஞ்சதை கண்டுக்காமல் இந்த பையன் ஸ்டெப்பு ஏறி மாறிக்கி ரூமுக்கு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறமா என்னடா இது இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டோட ஆஃபீஸுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிவிட்டு என்னுடைய பையன் உங்களோட கம்பெனியில் ஒரு 6 மாதத்துக்கு வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி அவங்களும் வர சொல்கிறாங்க. இந்த பையனும் போகிறான். அங்கேயும் ஒரு 6 மாதம் வேலை பார்க்க சொல்கிறாங்க. அவன் போன வேலை அந்த மாதிரி ஒரு பொறுப்பாக செய்கிற மாதிரி கிடையாது. ஆனால் அந்த ஃப்ரெண்டும் நம்ம ஃப்ரெண்டோட பையன், அதுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர், இவங்கிட்ட போய் நாம் எப்படி வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கண்டுக்காமல் விட்டுறாரு. ஒரு 6 மாதம் கழித்து 2 தங்க நாணயம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறாரு. இந்த பையன் கொண்டு அப்பா கையில் கொடுக்குறான். அந்த 2 தங்க நாணயத்தை வாங்கி தூக்கி தூரமாக விட்டு எறிகிறாரு. இந்த பையன் அதையும் கண்டுக்காமல் ஸ்டெப் ஏறி மாடி ரூமுக்கு போயிட்டான். ரொம்ப யோசிக்கிறாரு. சரி, நம்ம ஃப்ரெண்டோட கம்பெனிகளுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்புனா தானே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன தான் பண்ணுறது, இந்த பையன் இன்னமுமே கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த பையனை காரில் ஏற்றிக்கிட்டு நெடுந்தூரம் போய்க்கிருக்காரு. யாருன்னே தெரியாத ஒரு ஊரில் கொண்டு போய் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டு வந்துடுறாரு. 6 மாதம் நீ இங்கே தான் இருக்கணும், அவங்க என்ன வேலை சொன்னாலும் நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறாரு. இந்த பையனை அந்த கம்பெனிக்கு போகிறான். அந்த கம்பெனியோட ஓனருக்கு வந்தது யார், இந்த பையன் பேக்ரவுண்டு எதுக்குமே தெரியாத நபர். அதனால் ரொம்ப மிரட்டி வேலை வாங்குறாரு. இந்த அப்பாவும் சொல்லிட்டு வந்துட்டாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டும் நீ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த பையனும் பல்ல கடிச்சிக்கிட்டு அவங்க சொல்கிற வேலை எல்லாத்தையுமே பார்க்குறான்.
எச்சா நிறைய வேலை வாங்குறாங்க பார்க்குறான். விறுவிறுக்க வேலை பார்க்குறான். உழைப்போட அருமை அப்போ அந்த பையனுக்கு தெரியுது. பணத்தோட அருமையும் தெரியுது. ஒரு மனிதர்களுமே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறத அப்போ அந்த பையன் புரிஞ்சுக்கிறான். 6 மாத காலம் முடியுது. இந்த பையன் ரொம்ப, அதாவது பணக்கார வீட்டில் வளர்ந்த பையன் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு அவங்க தூங்குகிற அந்த கொசுக்கடியில் ஒரு சின்ன ரூமில் தூங்கி யதார்த்தமான சராசரியான வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்ந்து வேலை செஞ்சுட்டு 6 மாதம் முடிஞ்ச உடனே கிளம்புறாரு. அவர் அந்த கம்பெனி ஓனர் வந்துட்டு அரை காசு தங்க நாணயம் கொடுத்து அனுப்புகிறாரு. அவங்க அப்பா கையில் கொண்டு வந்து கொடுக்குறான். அவர் அந்த காசை தூக்கி விட்டெறிகிறாரு. இப்போ இந்த பையன் மாடிக்கு ஏறின பையன் திரும்பி அவங்க அப்பாட்ட கேட்குறான், இந்த காசை சம்பாதிக்க 6 மாதம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இப்படி தூக்கி வீசுறீங்க? என்னுடைய வியர்வை, என்னுடைய உழைப்பு, இது எல்லாத்துக்கும் சன்மானம் அந்த காசு. அதை தூக்கி இப்படி விட்டெறியீங்களே அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறான். கேட்டுட்டு ஓடி போய் அந்த காசை எடுத்துக்கு கையில் வச்சு பார்க்குறான். அப்படியே கண்ணீர் கொட்டுது. அப்போ அந்த அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம பையன் நல்ல பொறுப்பான ஒரு பையனாக வந்துட்டான். கஷ்டம்னா என்ன, உழைப்புனா என்ன, ஒரு மனிதர்களுமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத முழுவதுமாக உணர்ந்துட்டான். இனி இந்த பையனோட பொறுப்பில் இத்தனை பிஸ்னஸையும் கொடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவான் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவுக்கு நம்பிக்கை வருது. அத்தனை பொறுப்புகளையுமே அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவ்வளவுதாங்க. நாம் பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள ஒன்றொன்றுக்கும் அர்த்தம் தெரியும். இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் இவ்வளோது உண்டாக்க முடியுமா, இது எல்லாமே அப்போ அந்த குழந்தைங்களுக்கு தெரிய வரும். அப்போ எல்லாரையுமே மதித்து நல்லபடியாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.